జై జయరాం శ్రీమద్ వాల్మీకి రామాయణం சுந்தரகாண்டம் சர்க்கம் 44. பிரகஸ்தன் அப்படிங்கிற மந்திரியினோட மகன் பலசாலி, பெரிய கோரப்பற்கள்லாம் இருக்கிறவன், அருக்கம் மன்னனால் ஆணையிடப்பட்டவனான ஜம்புமாலி வில்லேந்திட்டு வெளியே புறப்படுறான். செவந்த மாலைகள் ஆடைகள் அணிஞ்சிருக்கான், அழகிய குண்டலம் போட்டிருக்கான், பெரிய கண்களை சுழட்டி சுழட்டி பார்த்துட்ருக்கிற ஒரு கொடுமையானவன் அவன். போரில் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவனாக இருக்கிறவன் இந்திரனுடைய வில்லுக்கு ஒப்பான தன்னோட வில்லில் வேகமாக நாணேற்றி பேரொளி வாய்ஞ்ச அந்த பானத்தை பொருத்திட்டு வஜ்ராயுதம் போல் இடி முழக்கம் போல் அப்படியே முழக்கிறான். அந்த மாபெரும் வில்லோட ஒளியினால் திக்கு திசைகள் ஆகாய மண்டலம் திடீர்னு நிரம்பிருச்சு. கோவேறு கழுதினால் பூட்டப்பட்ட தேரில் வர்ற அவனை ஹனுமார் பார்த்து ரொம்ப உற்சாகமாகி சந்தோஷமாயிடுறாரு. கர்ஜனை பண்ணுறாரு. நுழைவாயில் குறுக்க நின்றுட்டு இருந்த ஹனுமான தோல் வலிமை இருக்கக்கூடிய ஜம்புமாலி கூரான அம்புனால் தொலைச்சான். பிறைச்சந்திர வடிவம் இருக்கக்கூடிய பானத்தினால வானர வீரரோட முகத்தையும், கர்ணி அப்படிங்கிற ஒரு வஜ்ராயுதம் மாதிரி அம்புனால் தலையையும், 10 பானங்களால் புஜங்களையும் தாக்குறான். அம்புகளால் தாக்கப்பட்ட மாருதியினுடைய அந்த செம்மையான முகம் சரத்காலத்தில் சூரிய கிரகணங்களால் நல்லா மலர்ந்த தாமரை மாதிரி ஒளி வீசுச்சு. ஆகாயத்தில் செஞ்சந்தன துளிகள்னால் நினைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தாமரை மாதிரி அவருடைய செவந்த முகம் இரத்த துளிகளால் அழகாக இருந்துச்சு. ராட்சசனோட பானங்களால் அடிப்பட்ட வீரரான ஹனுமான் ரொம்ப கோபமாயிடுறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பாறையை பார்க்குறாரு. பலசாலியான அவர் திடீர்னு அதை பேர்த்து எடுத்து வேகமாக வீசுறாரு. கோபமான அந்த அரக்கன் 10 பானங்களால் அதை அடிக்கிறான். போரில் வல்லவரான ஹனுமான் தன்னோட செயல் வீணாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பனைமரத்தை பிடுங்கி சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு. மகாபலவானனான வானரர் பனைமரத்தை சுழட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பலசாலியான ஜம்புமாலி அவர் மேலே நிறைய பானங்களை வீசுகிறான். பனைமரத்தை 4 பானங்களால் முறிக்கிறான். வானரோட புஜத்தில் 5 பானங்கள், தலையில் 1 பானம், மார்பில் 10 பானங்களையும் விடுறான். அம்புகளால் நிறைக்கப்பட்ட சரீரம் இருக்கக்கூடிய ஹனுமான் ரொம்ப கோபமாயிட்டு முந்தி உபயோகப்படுத்தின அந்த இரும்பு உலக்கையை வேகமாக எடுத்து சுழட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அளவில்லாத ஒரு பலமும் வேகமும் இருக்கக்கூடிய ஹனுமார் இரும்பு உலக்கை வேகமாக சுழற்றி ஜம்புமாலியோட அகன்ற மார்பில் விடுக வைக்கிறாரு. இரும்பு உலக்க ஜம்பு மாலியோட மார்பில் விழுந்த அந்த க்ஷணமே அவனுடைய தலை இல்லை, கைகள் இல்லை, கால்கள் இல்லை, முழங்கால் இல்லை, வில் இல்லை, தேர் இல்லை, குதிரை இல்லை, பானங்கள் இல்லை, எல்லாமே தூள் தூளாக போயிடுச்சு. பலசாலியான ஜம்புமாலி திடீர்னு அவரால் தாக்கப்பட்டதால் உயிரிழந்து அங்கங்களும் அணிகலன்கள் எல்லாம் பொடிப்பொடியாக தரையில் விழுந்துருச்சு. கோபத்தால் ரொம்ப செவந்து போன கண்கள் இருக்கக்கூடிய ராவண மகாபலம் புரிஞ்சிய கிங்கரர்களும் ஜம்புமாலியும் அழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப கோபமாயிடுறான். கோபத்தினால சவந்து அப்படியே கண்ணு ஆயிடுது அவனுக்கு. பலசாலியான பிரகஸ்தகுமாரன் கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னோடனே உடனே ரொம்ப வீரியம் பராக்கிரமம் இருக்கக்கூடிய மந்திரி குமாரர்கள் வான வீரரோட போய் போர் பண்ணுங்கன்னு சொல்கிறான், ஆணை கொடுத்துடுறான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 44வது சர்க்கம் ஒற்றிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.